இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான். 400 கிராம் வெங்காயமும் 200 ml ஆயிலும் எடுத்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு யூடியூப்பில் போடலான்ட்டு ஜப்பார் பாய் ஸ்டைலில் செய்கிறேன். வதக்கிக்கிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து புதினா வந்து கொஞ்சமும் காக்கட்டும், கொத்தமல்லி காக்கட்டும் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு என்ன பண்ணுறேன்னா மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 டேபிள் ஸ்பூனாக சேர்க்குறேன். காஷ்மீர் சில்லி பவுடராக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூனும், 1/2 kgக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். நான் 1 kg செய்கிறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சாதா போடுறா இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் போடும். ஆச்சி இதேமாரி சக்தி போட்டால் 1.5 போதும். அப்புறம் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வடை போயிடணும். இஞ்சி பூண்டு பச்சை வடை, இந்த புதினா எல்லா வடையும் நல்லா போன பிறகு தக்காளி இருக்குன்னு 400 கிராம் சேர்த்து நான் அதையும் நல்லா என்ன பண்ணுறேன் வதக்கிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா என்ன பண்ணுறேன் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து மட்டனை வந்து நான் வேக வச்சுருக்கேன். ஆஃப் வேக்காடு அதை வந்து என்ன பண்ணுறேன் போட்டு அதையும் நல்லா கிளறிக்கிறேன். கிளறின பிறகு என்ன பண்ணேன், தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 200 ml அதை வந்து சேர்க்குறேன். தயிர் 200 ml சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிக்கிறேன். கிளறின பிறகு என்ன பண்ணேன்னா பக்கத்து அடுப்பில் வந்து நான் ஆல்ரெடி வந்து 1600 ml தண்ணி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தண்ணியை தான் நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி 1600 1 kgங்கிறதுனால 1600 ml தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி அது ஒரு கொதி வரணும். கரெக்டாக ஒரு கொதி வந்தோடனே என்னென்ன பண்ணணும், சிம்மில் வச்சிடணும். ஏன்னா கறி வேணும். ஏற்கனவே அரை வேக்காடை தானே கறி எடுத்துருக்கோம், இன்னும் கறி வேணும்னா. ஆனால் என்ன பண்ணணும், ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிட்டோன்னா கறி வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கறி வெந்துருச்சுன்னா வெந்துருச்சு. வெந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், அரிசி போடணும். அரிசி வந்து ஆல்ரெடி நான் வந்து எப்போனா இங்கே வெங்காயம் வதக்கும் போதே நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிடணும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை கொண்டு வந்து சேர்க்கணும். 1 kg தண்ணி அரிசி வந்து சேர்த்து, அரிசி கீழேயும் மசாலா தண்ணி மேலேயும் இருக்கணும். சரிசமமாக இருக்கக்கூடாது, மேலேயும் இருக்கணும். வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 செகண்ட் வந்து நல்லா ஆவி வர வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 20 நிமிஷம் விட்டுருங்க. தம் ஆகிடும். பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், தால்ச்சாக்கு வந்து வெங்காயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். கடுகுலாம் போட்டு கொத்தமல்லியும் போட்டு அதையும் வதக்கிட்டு இருக்கேன். புதினாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்குறேன். வதக்கின பிறகு நான் என்ன பண்ணேன்னா அந்த பச்சை வடை போகணும்ல, அதுக்கப்புறம் தக்காளியை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கத்திரிக்காய் வெட்டி வச்ச கத்திரிக்காய், மாங்காய் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் புளி தண்ணி இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா இது பண்ணுங்க. தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கத்திரிக்காய் வெந்தோடனே இல்லை இங்கே அதே டைமில் இங்கே பார்க்குற பிரியாணி வந்து வெந்துருச்சு, தண்ணியே இல்லை சுத்தமாக. அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து கத்திரிக்காயும் வெந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், வேக வச்ச அந்த பருப்பை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணியை போட்டு சாப்பிட்லாம். சரியா, சூடான பிரியாணி ரெடி. எம்மி டேஸ்டான பிரியாணி இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படின்னு சொல்லலாமா? வாவ், சூப்பருங்க. இதே அளவு எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஜப்பார் பாய் ஸ்டைலில் தான் நான் செஞ்சேன். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி. பாய்.